பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் பற்றி தான் ஒவ்வொரு ரெக்கார்ட் நோட்லேருந்தும் என்னென்னலாம் கொஸ்டின் கேட்பாங்க அதை பற்றி தான் நம்ம கிளாஸில் நடத்திட்டு இருக்கோம். நான் லாஸ்ட் கிளாஸில் அந்த லெசன் பிளான் ரெக்கார்ட் நோட்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, அப்சர்வேஷன் ரெக்கார்ட் நோட்லேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸில் நான் நடத்திருந்தேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் நோட்லேருந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அதை பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா? இந்த மாதிரி நான் ஒவ்வொரு ரெக்கார்ட் நோட்ஸை பற்றி சொல்லும்போது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி அந்த கமிஷன் டைமில் வர்றவங்க கொஸ்டின் கேட்கும்போது உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சொல்ல போகிற இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் நோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த வருஷங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்ல இருந்து கொஸ்டின் கேட்கும்போது நிறைய பேர் வந்து சில தவறுகள் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ரெக்கார்ட் நோட் வந்து நான் என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படி சொல்லும்போது நீங்கள் வரிசை அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் செயல் விளக்க பதிவேடு அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்பாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் நோட்னா என்ன, இதை எதுக்காக எழுதுறோம், என்ன நோக்கத்துக்காக எழுதுறோம், இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இப்போ ரெக்கார்ட் நோட்லாம் மோஸ்ட்லி எழுதி முடிச்சிருப்பீங்க. அது எழுதி முடிச்சுட்டு இந்த ரெக்கார்ட் நோட்ஸ் நம்ம எதுக்காக எழுதணும், இதுல என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கு, இதுல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்பாங்க அப்படின்றத கண்டிப்பா தெரிஞ்சுக்குங்க. நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வரவங்க கொஸ்டின் கேட்பாங்க கேட்க மாட்டாங்க, அதை பத்தி நீங்க நினைக்காங்க. நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு ரெக்கார்ட் நோட்டை பத்தியும் நீங்க முழுமையா தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு உதவியா இருக்கும். சரி, ரைட், ஓகே. இது பாருங்க, ஒரு சிறந்த ஆசிரியர் வகுப்பறையில் எவ்வாறு பாடம் நடத்த வேண்டும். ஒரு சிறந்த ஆசிரியர் வந்து வகுப்பறையில எவ்வாறு பாடம் நடத்த வேண்டும், நல்ல வார்த்தையை புரிஞ்சுக்கங்க, எவ்வாறு பாடம் நடத்த வேண்டும் என்பதை உங்கள் பேராசிரியர், இதுல உங்கள் பேராசிரியர் அப்படின்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்க கல்லூரி பேராசிரியர், கல்லூரியில பிஎட் கல்லூரியில உங்க மேஜர் ஸ்டாஃப் அவரைத்தான் இங்க குறிப்பிடுறாங்க. நல்லா கொஞ்சம் நீங்க ட்ரைனிங் போகும்போது அங்க கை டீச்சர் அவங்கள இதுல மென்ஷன் பண்ணல. உங்க கல்லூரியில இருக்க உங்க மேஜர் ஸ்டாஃப், அதான் சொல்ல பாருங்க, உங்கள் பேராசிரியர் உங்களுக்கு செய்து காட்டுவார். அவர் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுவார். என்ன டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுவாரு, நீங்க எப்படி கிளாஸ் எடுக்கணும், ஒரு சிறந்த ஆசிரியர் எப்படி கிளாஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க கல்லூரியில் இருக்க உங்க மேஜர் ஸ்டாஃப் வந்து கிளாஸ் எடுத்து காட்டுவார், செய்து காட்டுவார். நல்லா கவனிச்சிட்டீங்களா? ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, அதை நீங்கள் கூர்ந்து கவனித்து, அதை பிஎட் மாணவர்கள் நீங்க வந்து கூர்ந்து கவனித்து அதிலிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களை முறையாக பதிவு செய்வதை, அவர் நடத்துலிருந்து நம்ம கத்துக்கிட்ட அந்த விஷயங்களை வந்து முறையா பதிவு செய்வது தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட். சரிங்களா? இது வந்து ஸ்கூல் ட்ரைனிங், இதையும் நீங்க குழப்பாதீங்க. இது வந்து உங்க கல்லூரியில எழுதுற இந்த ரெக்கார்ட் நோட். சரிங்களா? உங்கள்கிட்ட கேட்பாங்க, இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் நோட் வந்து யாருக்கு உங்களுக்கு இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி கட்டுறோம் அப்படி சொல்லுவாங்க. நிறைய பேர் ஸ்கூல்ல வந்து எங்களுடைய கை டீச்சர் பண்ணி கட்டுறான்னு சொல்லி தவறா சொல்லிடுறாங்க. ஸோ அது வராது, உங்களுடைய கல்லூரி பேராசிரியர் தான். அதாவது நீங்க ஸ்கூல் ட்ரைனிங் போறதுக்கு முன்னாடி அவர் வந்து எப்படி கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லி ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டுறாரு. அதை நீங்க கூர்ந்து கவனிக்கிறீங்க. அதை கவனிச்சுட்டு ஓகே இப்படித்தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே கல்லூரியில நீங்க வந்து கிளாஸ் எடுக்கும்போது உங்க மேஜர் ஸ்டாஃப் வந்து கவனிக்கிறாரு. ஓகே, நல்லா எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு பிறகுதான் அவங்க ட்ரைனிங் போய் கிளாஸ் எடுக்கிறோம். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஸோ ரைட், அப்ப பாத்துங்க, ஒரு சிறந்த ஆசிரியர் வகுப்பறையில் எவ்வாறு பாடம் நடத்த வேண்டும் என்பதை உங்கள் பேராசிரியர் உங்களுக்கு செய்து காட்டுவார்கள். அதை நீங்கள் கூர்ந்து கவனித்து அதிலிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களை முறையாக பதிவு செய்வது டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் ஆகும். சரி, ரைட் சார், அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்றது தெரியும். அதுதான் நோக்கம். என்னென்ன விஷயங்கள் நம்ம கத்துக்கிறோம் அப்படி அதை பாருங்க. இதன் முக்கிய அம்சங்கள், ஃபர்ஸ்ட் கற்பித்தல் முறையை அறிதல். நம்ம மேஜர் ஸ்டாஃப் வந்து எப்படி கிளாஸ் எடுக்கிறாரு அதை நம்ம கத்துக்கிறோம். சரி, ரைட், என்ன சார் கத்துக்கிறோம், ஒரு பாடத்தை எப்படி தொடங்க வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும் என்ற படிநிலையை கற்றுக்கொள்வது. நல்லா கொஞ்சம் மைக்ரோ டீச்சிங்ல அந்த திறன்களை பத்தி தான் பார்த்தோம். இப்ப பாடம் தொடங்கும் திறன், எப்படி நம்ம பாடம் தொடங்கணும், பாடம் விளக்கும் திறன், பாடம் எப்படி விளக்கணும், கரும்பலகையை பயன்படுத்தணும், கரும்பலகை நம்ம எப்படி பயன்படுத்தணும், அது வந்து திறன்கள். எதையும் நீங்க குழப்பக்கூடாது. சரிங்களா? அது ஒவ்வொரு திறன்களையும் நம்ம பயிற்சி பண்றோம், அது வேற. ஆனா இது வந்து ஒரு கிளாஸை எப்படி எடுக்கணும் அப்படின்றது நம்ம மேஜர் ஸ்டாஃப் சொல்றாரு. அதான் பாருங்க, ஒரு பாடத்தை எப்படி தொடங்க வேண்டும், எப்படி முடிக்க வேண்டும் என்ற படிநிலையை கற்றுக்கொள்வது. ரெண்டாவது பாருங்க, கற்றல் கருவிகளை பயன்படுத்தல். அந்த டீச்சிங் எய்டெல்லாம் எப்படி பயன்படுத்தணும், நம்ம மேஜர் ஸ்டாஃப் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி காட்டும்போது எப்படிலாம் டீச்சிங் எய்டை பயன்படுத்துறாரு. அதுதான் பாருங்க, வரைபடங்கள், மாதிரிகள் மற்றும் கரும்பலகையை எந்த நேரத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது. அடுத்து மூணாவது பாருங்க, மாணவர் கையாளுதல். மாணவர்கள் எப்படி கையாளுதல் முக்கியமான விஷயம். நம்ம ஸ்கூல்ல போகும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டே இருப்போம், கசகசன்னு இருக்கக்கூடாது.
கிளாஸ் அமைதியா இருக்கணும், மாணவரை ஆக்டிவா வச்சிருக்கணும். இதை நம்ம எப்படி நம்ம மேஜர் ஸ்டாஃப் சொல்றாரு, செஞ்சு காட்டுறாரு. அதுதான் பாருங்க. வகுப்பறையில் மாணவர்களின் கவனத்தை ஈர்ப்பது மற்றும் அவர்களிடம் கேள்வி கேட்கும் திறனை வளர்ப்பது. எப்படி அவரு நம்ம மேஜர் ஸ்டாஃப் வந்து எப்படி கொஸ்டின் கேட்கிறாரு, எப்படி மாணவர்கள் வந்து கரெக்டா கண்ட்ரோலா வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்க, ஆசிரியர் ஆளுமை. ஒரு ஆசிரியரின் உடல் மொழி, பேசும் வேகம் மற்றும் குரல் ஏற்ற இறக்கம் ஆகியவற்றை உற்று நோக்கி பின்பற்றுவது. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? அப்ப இந்த ரெக்கார்ட் நோட், டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் நோட்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதை எதுக்காக எழுதணும்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப எதுக்காக எழுதணும்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, கற்பித்தல் முறையை அறிஞ்சுக்கிறதுக்காக, அடுத்து கற்றல் கருவிகளை டீச்சிங் எய்ட் எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, அடுத்து மாணவர்களை எப்படி கையாளணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அடுத்து ஆசிரியர் ஆளுமை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நோட் எழுதுறோம். இதை வந்து எங்க கல்லூரியில் இருக்க பேராசிரியர் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து கிளாஸ் எடுத்து எங்களுக்கு வந்து டெமோ பண்ணி காட்டினாரு. அதை நாங்க எழுதணும். உங்களுக்கு பிடிச்சிருச்சா? தெளிவா? ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. என்ன மிஸ்டேக் பண்றாங்க பாத்தீங்கன்னா, பாருங்க, சம்பந்தப்பட்ட கற்பித்தல் முறை ஆசிரியர் வழங்கிய குறைந்தபட்சம். நான் சொன்னேன், நம்முடைய கல்லூரியில் இருக்க பேராசிரியர் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து கிளாஸ் எடுத்து காட்டுவாரு, அதை நம்ம எழுதணும்னு சொல்றோம். இப்போ டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 5 டெமான்ஸ்ட்ரேஷன் எழுதிருப்பீங்க, 5 பாடத்துக்கு எழுதிருப்பீங்க, சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் இருக்க 2 பாடம் நல்லா கவனிச்சிட்டீங்களா? இதுதான் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் இருக்க 2 பாடம், ஃபர்ஸ்ட் இருக்க அந்த 2 டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து நம்முடைய கல்லூரி பேராசிரியர் கிளாஸ் எடுப்பாரு. அதை நம்ம உட்காந்து கவனிச்சு அவர் எப்படி எடுக்கிறாருன்றது எழுதுறோம். ஃபர்ஸ்ட் 2, மொத்தம் 5 இருக்குன்னு சொல்லிட்டு அதுல ஃபர்ஸ்ட் 2 அதை சொல்லி பாருங்க. சம்பந்தப்பட்ட கற்பித்தல் முறை ஆசிரியர் வழங்கிய குறைந்தபட்சம் 2 மாதிரி பாடங்கள், 2 டெமான்ஸ்ட்ரேஷன், சரிங்களா? அடுத்து பாருங்க, மற்றும் கற்பித்தல் முறை ஆசிரியரின் மேற்பார்வையில், கற்பித்தல் முறை ஆசிரியர் அதுக்கு பிறகு நம்முடைய மேஜர் ஸ்டாஃப் கல்லூரி அவருடைய பார்வையில நம்ம கிளாஸ் இருக்கிறோம். 3 லெசன், 3 டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ மொத்தம் 5ல ஃபர்ஸ்ட் 2 வந்து நம்முடைய கல்லூரி பேராசிரியர் எடுக்கும்போது நம்ம கவனிக்கிறாரு, அதை கவனிச்சு வச்சு ஃபர்ஸ்ட் 2 டெமான்ஸ்ட்ரேஷன் எழுதுறோம். அடுத்து பேலன்ஸ் இருக்க 3 வந்து நம்ம கிளாஸ் இருக்கிறோம், நம்ம எப்படி எடுத்துறோம்னு சொல்லி எழுதுறதுதான் பேலன்ஸ் இருக்க இந்த 3. இப்போ புரிஞ்சுட்டீங்களா? ஸோ கேட்பாங்க, இப்போ உங்களுடைய கல்லூரி பேராசிரியர் எத்தனை டெமான்ஸ்ட்ரேஷன் எழுதி காட்டுறாங்கன்னா, இது யூனிவர்சிட்டி ரூல்ஸ் படி 2 டெமான்ஸ்ட்ரேஷன் எடுத்து காட்டினேன். 2 பாடத்துக்கு 2 டெமான்ஸ்ட்ரேஷன் எடுத்து காட்டினேன், அதை நான் எழுதிருக்கேன். நான் வந்து 3 டெமான்ஸ்ட்ரேஷன் எடுத்தேன், 3 பாடத்தை வந்து நான் எடுத்து காட்டினேன் எங்க மேஜர் ஸ்டாஃப்ட அப்படின்னு சொல்லணும். அதான் புரிஞ்சுட்டீங்களா? ஓகே, ரைட், ஓகே. அடுத்து பாருங்க, முக்கிய குறிப்பு. இதுல இந்த மேஜர் ஸ்டாஃப்ன்றது உங்க கல்லூரி பேராசிரியர், மறந்துவிடாது. அதான் பாருங்க, உங்கள் பாடப்பிரிவு பேராசிரியர். ஸ்டூடெண்ட் டீச்சர்ன்றது பிஎட் பயிலும் மாணவராகி நீங்க தான். அடுத்து பாருங்க, மினிமம் பேராசிரியர் குறைந்தது எதுன்னு சொன்னேன், 2 பாடங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து காட்டுவாங்க நான் சொல்லியிருந்தேன். அடுத்து பாருங்க, பேராசிரியர் முன்னிலையில் நீங்கள், அதாவது பிஎட் மாணவர்களாக நீங்கள் வந்து 3 பாடங்களை நடத்த வேண்டும். மொத்தம் 5 டெமான்ஸ்ட்ரேஷன். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இப்போ இந்த கொஸ்டின், இந்த ரெக்கார்டை பொறுத்து எல்லா கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும், சரிங்களா? அடுத்து ஒரு முக்கியமான பாருங்க, இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ நான் சொல்லும் போது இது வந்து சார் இது வந்து அப்சர்வேஷன் ரெக்கார்டு மாதிரியே இருக்கு சார் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும். அதுலயும் எப்படி சார் அவங்க வந்து எப்படி கிளாஸ் இருக்காங்க, எப்படி பாடத்தை தொடங்குறாங்க, அதை கவனிச்சா சார் நம்ம நோட் எழுதுறோம் அப்படின்னு டவுட் வரும். இப்போ கேட்பாங்க அடுத்த கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் கேட்பாங்க. என்னன்னா, டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் நோட்டுக்கும் அப்சர்வேஷன் ரெக்கார்ட் நோட்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்னு அடுத்த கொஸ்டின் கேட்பாங்க. டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட் நோட்டுன்றது எங்கள் கல்லூரியில் இருக்க பேராசிரியர் அந்த பாடங்களை எடுத்து காட்டினாரு, அதை நோட்டில் எழுதியிருக்கோம். அப்சர்வேஷன் ரெக்கார்ட் வந்து நான் ட்ரைனிங் போன இடத்துல எங்களுடைய கைட் டீச்சர் வந்து எப்படி, அது வந்து நிஜ வகுப்பறை, அது ஒரிஜினல் கிளாஸ். இது வந்து நம்மளுடைய டெமான்ஸ்ட்ரேட் செஞ்சு காட்டுறாரு, நம்ம கல்லூரியில் இருக்க வகுப்பு, அது வந்து நிஜ கிளாஸ், அதுதான் நம்ம வகுப்பு கிளாஸ். ஸோ அப்சர்வேஷன்ன்றது நம்ம ட்ரைனிங் போன இடத்துல அந்த ஸ்கூல் கைட் டீச்சர் பார்த்தீங்களா, அவங்க எப்படி எடுத்தாங்க அதை அப்சர்வ் பண்ணி எழுதுறது அப்சர்வேஷன் கிளாஸ். நம்மளுடைய கல்லூரி பேராசிரியர் எப்படி பாடம் எடுத்து காட்டுறாரு பார்த்தீங்களா, அது டெமான்ஸ்ட்ரேஷன். இப்போ உங்களுக்கு 2 வித்தியாசம் புரிஞ்சிச்சா? இதுல வந்து ஒரு 3 வித்தியாசத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, பள்ளியில் பணிபுரியும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் நடத்தும் பாடம் வந்து அப்சர்வேஷன். அவங்க நம்ம போட பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்றாங்க, பள்ளியில் பணிபுரியும் அனுபவம் வாய்ந்த நம்ம கைட் டீச்சர் ஸ்கூல்ல வந்து அவங்க நடத்துறது நம்ம எழுதுறது வந்து அப்சர்வேஷன் ரெக்கார்ட். புரிஞ்சுட்டீங்களா? இது ஃபர்ஸ்ட், இதுதான் அப்சர்வேஷன் ரெக்கார்ட். அடுத்து என்ன பாருங்க, உங்கள் கல்லூரி பேராசிரியர்கள் நடத்தும் மாதிரி பாடம் டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட். புரிஞ்சுச்சா? உங்களுக்கு 2 முதல் வித்தியாசம் புரிஞ்சுச்சா? சரி, 2வது விஷயம் பாருங்க, ஒரு அனுபவம் மிக்க ஆசிரியர் நிஜ வகுப்பறையை எவ்வாறு கையாளுகிறார் என்பதை கவனிக்கிறேன். சொன்ன பாத்தீங்களா, நீங்க ட்ரைனிங் போகும்போது நிஜ வகுப்பறை, அதுல வந்து அந்த ஆசிரியர் எப்படி அந்த கிளாஸை வந்து மேனேஜ்மெண்ட் பண்றாரு அப்படின்றது அப்சர்வேஷன். அடுத்து பாருங்க, ஒரு பாடத்தை அனைத்து நுணுக்கங்களுடனும் எப்படி நடத்த வேண்டும் என்று வழிமுறையை கற்றல். அந்த வழிமுறையை கற்று தர்றது தான் டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட். புரிஞ்சுட்டா? 2வது. 3வது பாருங்க,
ஆசிரியரின் கற்பித்தல் முறை, அங்க நீ நிஜ கிளாஸ்ல ஸ்கூல் ட்ரைனிங் போகும்போது அங்க ஒரு ஆசிரியர் கற்பித்தல் முறை, அடுத்து மாணவர்கள் எதிர்வினை, அது எப்படி அவங்க எதிர்வினை கொடுக்குறாங்க, மற்றும் வகுப்பறை சூழல் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்சர்வேஷன் ரெக்கார்ட். இதுல பாருங்க கற்பித்தல் திறன்கள், அந்த திறன்களை எப்படி கத்து கொடுக்குறாங்க, அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றாரு, அந்த டீச்சிங் எப்படி காட்டணும், ஒவ்வொரு திறன்கள், பாடத்தை தொடங்குறது எப்படி தொடங்கணும், பாடத்தை எப்படி விளக்கணும், அதை நம்ம சொல்லி காட்டுறது டெமான்ஸ்ட்ரேஷன். அதான் பாருங்க கற்பித்தல் திறன்கள் மற்றும் துணைக்கருவிகளை மிகச் சரியாக பயன்படுத்துதல். அடுத்து பாருங்க இது முக்கியமானது, உங்கள் 16 வார கால பள்ளி பயிற்சியின் போது நடைபெறுவது அப்சர்வேஷன் ரெக்கார்ட், அப்சர்வேஷன் கிளாஸ். அடுத்து பள்ளி பயிற்சிக்கு செல்வதற்கு முன்பாகவே, புரிஞ்சுட்டீங்களா, இதுதான் இந்த வார்த்தை தான், பள்ளி பயிற்சிக்கு செல்வதற்கு முன்பாகவே கல்லூரியில் இது நடைபெறும், இது வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ டெமான்ஸ்ட்ரேஷன் ரெக்கார்ட்னா என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். 5 டெமான்ஸ்ட்ரேஷன் எழுதுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 டெமான்ஸ்ட்ரேஷன் பாடத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது வந்து உங்களுடைய கல்லூரி பேராசிரியர் நடத்துறது. பேலன்ஸ் இருக்க 3 பாடங்கள் பார்த்தா அதோடைய என்னென்ன பாடம் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அது வந்து நீங்க நடத்துறது. சரிங்களா? பிஎட் மாணவர்களை நீங்க நடத்துறது. இந்த ரெக்கார்ட்ல என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க எழுதலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம அடுத்த கிளாஸ்ல இன்னொரு 2 ரெக்கார்ட் பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன்.